ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனா, துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வர போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியா, சரி போகலாம், வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா போகணும் அப்படின்னு விட்டாராம். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சிருக்கான். இருந்தாலும் இனிமே என்ன பண்றது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்துல ராஜா. அவரு ரொம்ப உற்சாகமா வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில எளிமையா ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்படி இல்ல. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையில இருந்தா அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார். பகல்ல அரண்மனை தோட்டத்துல உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்துல குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில துறவி மகிழ்ச்சியா இருக்கிறார். மன்னனால அப்படி இருக்க முடியல. அவருக்கு எந்த கவலையும் இல்ல, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார். நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச. ஏன் கால தாமதம்? நீ அனாவசியமா உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற. நீ கவலையா இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்ப கூட என்னை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருப்ப, ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்க வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமா போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் அரண்மனையில தான் இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல. தினமும் தங்க தேர் கேட்கறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணிகிறீங்க, சுவையான சாப்பாடு. இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு சேர்ந்தார் துறவி. அங்க போய் சொன்னார், இத பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தேன். இனிமே நான் திரும்பி வரப்போறதில்ல. நீ என்னோட வர்றியா, திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும்? என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்ப அந்த துறவி சொன்னார், இப்ப வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் அரண்மனையில இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனா இருந்தேன். ஆனா எதையும் சொந்தம் கொண்டாடுறவனா இருக்கல. ஆனா நீ அப்படி இல்ல, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற. இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்பதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையா பயன்படுத்தினா மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா கவலை. நம்ம ஆட்கள் சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆளு இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. கொடைய கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படல, அந்த கொடைய நான் யாருகிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமா தேவைப்படுது அப்படின்னானா அந்த ஆள். அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்ல, அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை அவன் இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அவன் அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை கொட்டி போடுறான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாம கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டுன வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரை இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனா இருந்தா நேத்திக்கு அதை வேற விதமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு,
அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனா நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தா கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்துல வாயே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா பேசுவான்னு அர்த்தம். அதனால எப்படி பேசணும் அப்படிங்கறத நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 8 விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயம் அறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா. இதையே கொஞ்சம் விவரமா சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது எழுத்துலயாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு நீங்க கூட சில இடங்கள்ல இதை பார்த்திருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியா பொருந்தி இருந்தாதான் அது பேச்சு. மற்றதெல்லாம் பேச்சாயிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை. எல்லாத்தையும் விட பேசாம இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில நன்மை கலந்துருக்கணும். கொலைகாரனுக்கு பயந்துகிட்டு ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான். அந்த முரட்ட ஆசாமி கையில அரிவாளோட வந்து அவன் இங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்கறான்னு வச்சுங்க. உண்மைதான் உயர்வு தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உள்ளதான் இருக்கிறான், அடுப்பங்கரையில குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அது நன்மை இல்லாத உண்மை. அதனால பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம். அதை பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்துல யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில 2 பேர் தான் அக்கறையா பேசுறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்கறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல. நீங்க 2 பேராவது ஊக்கமா என்ன கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, அது போதும். உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்திருந்த 2 பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்க 2 பேரும் நீங்க பேசி முடிச்ச உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுவிட்டு, இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆக போற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். புள்ளையண்டான் எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு.
வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இதை அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த இந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்னும் அலட்டிக்காம உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சுதான் வராத, அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி, அப்படியே அந்த கைய தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி, நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற, சாக போற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்துல கிடக்குற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்துல இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்துல போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போயிட்டான். பாத்தீங்களா கதைய? அதனாலதான் மாமியார்கள் சைகை காட்டுறதுன்னா கூட இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவு போட்டுடலாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்ல, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு. அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்க கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்ல, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பாக்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கிற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரி கிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. எந்த மேல் அதிகாரியுமே தான் இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை விளம்பரப்படுத்திட்டு இருக்க கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறதில்ல. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும்.
ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையா. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான். ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டப்பையில வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டப்பையில கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டப்பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்ப அங்க இல்ல. வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போட்டுருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான். கையில காசு இல்லை. அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமா போச்சு. அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி, அதுக்கே இவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டுல வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான். தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோட திரும்பி வந்தும் வீட்டுல கேக்குறாங்க, எங்க காய்கறின்னு வழக்கம் போல கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டுல இருந்தவங்க அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோட திரும்பி வந்தீங்க, இப்பவும் வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனா முன்னாடி வந்தப்போ வருத்தமா இருந்தீங்க, இப்போ உங்க முகத்துல வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானாம், இந்த 2 நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம்? போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்றதில்ல, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான். ஏண்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால அழறேன்னா. என்னடா சொல்றேன்னார். கிட்ட வாங்க சொல்றேன்னா. இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடுனேன், அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸ், அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவரு ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி என்ன இருக்க போகுது இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்லை. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது, அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கே போயிடு, அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க, அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்யறதில்ல நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை, அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம்.
ஐயா, என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார். திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவரு இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்ல, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில் அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போவாத இங்க போவாதன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி, இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு, பஸ் நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோல்ல ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்திருக்கிறான். அங்க டிரைவர் நிக்கிறார். அவரு சொன்னாராம், ஏன்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன், நாங்கெல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியா ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம். இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றி கொண்ட பயம் இது வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் குகைகள்ல வாழ்ந்தான். பகல்ல பயம் இருக்காது, ராத்திரியில மிருகங்கள் தாக்கும், கொல்லும், நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம், பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல இரவை பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் தாக்குங்கிற நிலைமை இல்ல. பாதுகாப்பான வீடுகள், விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு, வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல. அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்றது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது. இருட்டுல அது என்னன்னு சரியா தெரியல. மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா நிறைஞ்சி இருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கிறான்.
விடிகிற வரைக்கும் வேற வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியா ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் கையில பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான். அப்படியே திகைச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான். ஏன் தெரியுமா? அவன் கையில இருந்தது வெறும் கல்லு இல்ல, விலை வசந்த ரத்தன கல்லு. அது இருட்டுல என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆத்துல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துரும் போல இருந்தது. வாழ்க்கையை வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் இருட்டுல அதை இழந்துட்டான். அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்திருக்குது. அதனாலதான் அந்த கடைசி கல்ல எரியறதுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்ல. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னன்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துருவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல். அதை புரிஞ்சிக்காம மனுஷன் அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ள வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்மால் ஒருத்தன் கையில ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு இருந்தான். பை உள்ள ஏகப்பட்ட நகைகள், ரத்தன கல் எல்லாம் இருக்கு. வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்துல வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாம இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பைய இப்படி குளத்துல வீசி எறிஞ்சுட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவா இவர் காதோட காதா சொல்றான். ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான். திருநெல்வேலி மாவட்டத்துல கோவில்பட்டிக்கு பக்கத்துல உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சரா இருந்த காலம். கடம்பூர்ல ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்துல உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதுல கலந்துக்குது. கண்காட்சி வேற. ஊரு பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனா முதல் நாளே மழை பிடிச்சுக்கிட்டுது. மறுநாளும் அது விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையில இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சாயந்தரமா கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில இருக்கிறார். கடம்பூர்ல இருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சா நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம். அது கலையாம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமா வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையா ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சு கொடுக்கறாங்க. என்ன வாசிக்கிறாங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள். ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதுல சேர்த்திருக்கிறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்க எல்லாரையும் பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில சிரமப்பட்டு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்ல அவரை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் 2 பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்க ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்க நின்றுகிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போறார். அந்த சமயத்துல கூட்டத்துக்கு அப்பால ஒரு பெரியவர் கையில ஒரு மல்லிகை சரத்தோட நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிக்குது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்க ஒருத்தர் நிக்கிறார் பார், அவரை இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமா விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்கள்ல கண்ணீர். பேச்சு வரல. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்றார் அந்த பெரியவரை பத்தி. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவர் இவரு, ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமா நெகிழ்ந்து போய் சொல்றார். இதுல ஒரு விஷயத்த கவனிங்க. தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார்.
எங்கேயோ ஒரு மூலையில கையில ஒரு 4 முழம் மல்லிகை சரத்தோட ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்துல கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை கொஞ்சம் கூட பாதிச்சதில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோத்து போறார். தொண்டர்கள்லாம் அழறாங்க. அதுல ஒருத்தர் மெதுவா காமராசர் கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்க கூட தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமா சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம். ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது. சொந்த பந்தம்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கற வழியா தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பாக்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பத்தி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பத்தி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியா போக வேண்டியிருந்தது. மெதுவா நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். 2 பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. ஏறு உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமா செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேல போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்க செத்துட்டான்னு அவன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்க உங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்புல உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடிச்சான். பேசாம எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழல. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ள போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பத்தி கேட்டான். ஐயா, வழியில ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்புல போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமா அப்படித்தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்ப அவனை தூக்கிட்டு அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேக்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார். அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார். திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிக்கிறான். அவரு சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சு அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போற, போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்லை. இந்த 2 விஷயங்கள்லயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது. எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்குறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி. அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்கிற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவா நகர்ந்து அவங்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானா. ஒரு கடற்கரை ஓரம், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார். கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமா தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறார்.
ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க. மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன பொத்தான் இருக்கும். அது அமுக்குனா ரயில் ஓடும், சுத்தி சுத்தி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அதை கவனிச்சார். ரயில் ஓடுறத பார்த்தார். அங்க நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள் கிட்ட விளையாட்டா கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால ஓடுது அப்படின்னு கேட்டார் இவரு. சக்தியினால ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேரு மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்க மின்சாரத்தை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னார். நாங்க பார்த்தது இல்லைங்க, ஆனா இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்க இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்க எரிய வைக்குது, ரயில ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை செயல்பட வைக்குது. ஆனா உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவரு. சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டாராம் அவரு. மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனா அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவரு. இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னது, நீங்க தானா எடிசன்? நீங்க எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமா, நான் தான் கேட்கிறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவரு. அன்புங்கிறது இப்படிப்பட்டது தான்ங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா. இது டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது. அது ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம், இன்டர்வியூக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் எழுத்து தேர்வுல ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார். அதனால அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணல்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வுல அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்சப்போதான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமா 2 தவறுகள். ஒன்னு, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். ரெண்டாவது என்னன்னா, இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்து இருந்தாராம். இந்த 2 விதமான செயல்பாடுகளும் இவர் அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது. ரெண்டாவது, நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது. பார்க்க போற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது 2 இருக்கப்படாதான். அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாம சிந்திக்கணும், குழப்பம் இல்லாம பேசணும். ரெண்டாவது விஷயம்,
என்னன்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால, அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா, அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்ல இருந்து நழுவி போக ஆசைப்படாம செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். 4 பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா. ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல், பிளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை நல்ல விதத்துல ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேல வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலா எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார், நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரிச்சேன். நான் போனேன். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். 2 பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும். கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சல கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாம சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமா EMI அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாவே போயிடும். இந்த EMI தொந்தரவு கேபிள் டிவியில மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்க உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போறப்ப அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் அதாவது மேக்னெட்டோ பேட்டரியில இருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்க டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பு உண்டு பண்ணும். சரி, இது பெருசா என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம அலட்சியமா நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில உள்ள செல்கள் செயலிழந்து போயிடுறது. அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வெளியிடுது.
சமயத்துல சில தொழிற்சாலைகள்ல கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இத பத்தி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சதே ஒரு விபத்துக்கு பிறகுதான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில போர் நடந்ததே, அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒண்ணு வியட்நாமை தாக்கறதுக்கு தயாரா ஏவுகணைகளோட கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலா அந்த பகுதியில கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடிச்சு சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்திலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையா முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சாங்க, இது இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்க, இதுல பேசும்பொழுது நம்ம காதை அதாவது செவியை ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்க மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்துல நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோட இருக்கிற இடங்கள்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதாம். அதனால வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தோம்னா எதிர்காலத்துல நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன். வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவரு என்னை தனியா அழைச்சிட்டு போய் காதோட காதா மெதுவா சொல்றார், இத பார்ப்பா, என் கையில பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். அங்க ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. அந்த பக்கமா நான் போறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட வம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேல பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமே கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. இந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேல பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டது. அங்க உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவா நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்குச்சு. இப்ப கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டே, இது நியாயமானது. குரங்கு பரிதாபமா அதை பார்த்தது. நான் மரத்து மேல இருந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன்னு. இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்களாம். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. பேசுற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருந்தாராம். அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்துல தங்கி இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்க விவசாயம் பண்றோம், தண்ணி இல்லாம பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்க மண்பானை செய்யறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கிறோம், மழை பெஞ்சா எல்லாம் கரைஞ்சி வீணா போயிடும், அதனால இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாம இமயமலை அடிவாரத்துல போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரன்ல போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமா இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள்.
ஒரு வயசான ஆள் வந்தார். கடவுளுக்கு காதோட காதா ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது. அதுதான் சரி, அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்ல, அவனுக்கு உள்ளே இருக்குது. அங்க போய் மறைஞ்சுங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டிட்டு அலையறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. இதை பாருங்க, நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்றதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணுல படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான், அங்க பணத்தை வை திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதுல வச்சிரு, அவன் தொடவே மாட்டான். பாட புத்தகத்தை தொடாம பரீட்சையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதனால உண்மையை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இமயமலை அடிவாரத்துல ஒரு மடம். அங்க ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசைய உதற நினைக்கிறேன், முடியல, ஊட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார, ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம். அவர் சொன்ன கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேரு குப்புசாமி. அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு விட்டானா. பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதுல ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடைச்சது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை சின்ன சின்ன பாட்டில்கள்ல அடைச்சி ஜன்னல் ஓரமா அடுக்கி வச்சுட்டான். அதை வித்தா நிறைய பணம் கிடைக்குமே, அதனால. இதுக்கு இடையில ஒரு நாள் அவன் அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பிய மாத்தப்படாதா, ஊர்ல எல்லாரும் கேலி பேசுறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட் பாட்டில் வித்ததும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். 2 பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்க குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்க இருந்த ஸ்டாண்ட்ல மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணல. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு, தொப்பியை காணும். போலீஸ்ல புகார் கொடுத்தார். அவங்க தேடினாங்க. ஒரு மூலையில பழைய தொப்பி கிடைச்சது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா புது தொப்பி அங்க இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோட வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணுல பட்டது. மறுபடியும், உன்னாலதானே எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்துல வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில அதை எடுத்து வேகமா வீசி எறிஞ்சான். அது நேரா குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியா உள்ள இந்த சென்ட் பாட்டில்கள் மேல விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்துல ஆழமா ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினைச்சான். போலீஸ்ல போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில வந்தது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேரா புறப்பட்டான். ஒரு கல்லுல அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல, அதுல போட்டுட்டு வந்துட்டான். இனிமே என்ன பண்ணும் பாப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபாய் அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியா முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்துல தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமா, இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில விழுந்து வீட்டு கூரையே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடிச்சார் அந்த இமயமலை அடிவாரத்துல இருந்த சன்னியாசி. இப்ப அந்த குப்புசாமி எங்க இருக்கிறான்னு கேட்டார் எதிரில இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாராம் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை
அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமா ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமா தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். ஒரு ஆளு ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில 1000 பொற்காசுகள் வச்சிருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டுக்கிட்டான். அவரு பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பல, அதனால நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமே இதெல்லாம் என்னுடையது தானே அப்படின்னார். ஆமா, அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன். அவன், சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியா போச்சு. என்ன பண்றது, இனிமே அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமே அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாம அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோட அந்த கங்கையில குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியா தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்க இருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும் பொழுது அவன் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார். விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமா 1 2ன்னு எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுத்தி ஒரு கும்பல் நின்றுகிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்க போனாராம். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நான் உன்னை அந்த நாணயங்களை கங்கையில வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமிச்சு வச்சேன். இன்னைக்கு என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒரு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை அப்படின்னா. இப்ப ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ எண்றது பொருத்தமா இருக்கும். எல்லாத்தையும் இழக்கும் போது ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை. அதனால ஒரே தடவையா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. இதை நாம யதார்த்த வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆத்துலையும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்றதாக யாரும் நினைச்சிடக்கூடாது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதையாவது ஒன்ன இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அதை மனப்பூர்வமா கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவரு பார்த்தார், இது இனிமே எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்க செய்யறேன்னார் அவர். இந்த 100 ரூபாய் நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுனார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்ப அவரு சொன்னார், நீ எனக்கு அன்பா கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர். ஐயா, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். எப்போ வரணும்னு கேட்டேன். அடுத்த வாரம்னார். சரி, புத்தகம் தயாராயிட்டுதா அப்படின்னு. நாளைக்கு தான் அச்சிக்க கொடுக்க போறேன்னார். என்னங்க இது, புத்தகம் அச்சிடுறதுக்கு முன்னாடியே அழைப்புதழை அச்சடிச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அதனால என்னங்க, அந்த காலம் மாதிரி அப்போல்லாம் அச்சுக்கலை எவ்வளவோ முன்னேறியாச்சுங்க. லைனோ டைப்பு, மோனோ டைப்பு, போட்டோ டைப்பு, லேசர், இப்படி என்னென்னமோ வந்தாச்சு. இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே புத்தகம் தயார் அப்படின்னார். இப்படி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த அச்சுக்கலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்துல காகிதம்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அப்பெல்லாம் எதையாவது ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஆட்டு தோலை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டி தோல் கூட அதுக்கு உபயோகப்பட்டு தான். ஐரோப்பாவில் இருந்த பாதிரியார்கள் தோல்ல எழுதப்பட்ட புத்தகத்தை தயாரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். எகிப்து, அப்புறம் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள நாடுகள், இங்கெல்லாம் தோல் தான் எழுது பொருளாக பயன்பட்டு வந்திருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் ஓலைச்சுவடிகளை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எழுதுறதுக்கு தோலை பயன்படுத்தினவங்க பிறகு பேப்பரைஸ் அப்படிங்கிற கோரை புல்லை அதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புல்லை கச்சிதமாக நறுக்க வேண்டியது, நல்லா பதப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் எழுத வேண்டியது, அவ்வளவுதான். பேப்பருங்கிற சொல்லே இந்த பேப்பைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான்.
அதுக்கப்புறம் தான் காகிதம் வந்தது. இதை முதல்ல சீன நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு அச்சு எந்திரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜான் கூட்டன்பர்க். அச்சு கலைக்கு அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். ஜெர்மனியில மெயின்ஸ் அப்படிங்கிற ஊர்ல 1399 பிறந்தார். அவரோட மாமன் ஒருத்தர் உலோக வேலையில வல்லவர். அவர்கிட்ட அந்த வேலையை கத்துக்கிட்டார். அதோட வைர கற்களை பட்டை தீட்டுறதுலயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார். இளம் வயசுலயே சும்மா இருக்க மாட்டாராம். எதை செஞ்சாலும் அதை திறமையா செய்வாராம். அவர் தான் முதல்ல மர அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார். அது மேல மை தடவி பிரதிகள் எடுத்தார். அதுக்கப்புறம் உலோக எழுத்துக்கள், முதல்ல காரியம், அப்புறம் இரும்பு, அப்புறம் கலப்பு உலோகம், பிறகு அச்சடிக்கிறதுக்கு எந்திரம் ஒன்றையும் உருவாக்கினார். முதல்ல பைபிள் அச்சடிச்சார். 1468 அவர் இறந்து போனார். 16ஆம் நூற்றாண்டுல மேலை நாடுகள்ல இருந்து மர எழுத்துக்களை கொண்டுகிட்டு தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ நூல்களை அச்சிட்டாங்க. அப்பெல்லாம் அச்சகங்கள் போதிய அளவுக்கு இங்க இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியர்கள் அச்சகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம். 1835 வரைக்கும் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தது. இந்த நிலைமையில அங்கேயும் இங்கேயுமா 1-2 அச்சகங்கள் ஆரம்பமாச்சு. 1713 தரங்கம்பாடியில லூத்தரன் மிஷன் அச்சகம், அதே ஆண்டுல சென்னையில SPCK அச்சகம். இது ரெண்டும் தான் இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட அச்சகங்கள். ஆட்டுத்தோல்லையும் ஓலைச்சுவடியிலையும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுது. ஆனா நம்ம ஊர்ல எழுத்தாளர்கள் நிலைமை தான் ஒன்னும் சொல்லிக்கிறது மாதிரி இல்லை.